அந்த நாள் ஒரு மிகச் சிறப்பு நாளாகிவிடப் போகிறது என்று அவன் அறிந்திருக்கவில்லை. அந்த அருகில் ஒளிரும் கண்கள் தோன்றின. மீது ஏறினான். அங்கேயே இரவு தங்கிவிட தீர்மானித்தான். ஆனால் இந்த துறவி மட்டும் எப்படி காட்டில் என் கண்ணுக்கு புலப்படாமல் இவ்வளவு நாள் இருந்திருக்கிறார்? அல்லது சுபர்ணா, நீ இன்று இங்கே வந்தது வெறும் தற்செயல் அல்ல. இந்த மரம், இந்த சிவலிங்கம், இந்த இடம், என் நோக்கம் இப்போது மிக பெரியதாக மாறியிருந்தது. அந்த நாள் ஒரு மிகச்சிறப்பு. இதுதான் நீங்கள் கதையின் மடியில் வருவது முதன்முறை என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கதைகள் கேட்க பிடிக்கிறவங்களுக்கு ஷேர் செய்து பகிருங்கள். முன்னொரு காலத்தில் இரவு நேர வானத்தின் கீழ் இருள் சூழ்ந்த காடு ஒன்று இருந்தது. குளிர்ச்சியோடு இரவின் அமைதி அங்கு நிலவியது. அந்த இரவில் வேட்டைக்காரன் சுபர்ணன் தனது அம்பரா தோணியை தோளில் சுமந்து வேட்டைக்கு சென்று கொண்டிருந்தான். பசி கொண்டு பயணிக்கிறான். அந்த இரவில் எதையாவது பிடிக்காவிட்டால் அவன் குடும்பத்திற்கு உணவோ வாழ்வுக்கோ ஆதாரமே இல்லை. ஆனால் அந்த நாள் ஒரு மிகச் சிறப்பு நாளாகிவிடப் போகிறது என்று அவன் அறிந்திருக்கவில்லை. அந்த காட்டின் நடுவே ஒரு பெரிய மரம். அந்த மரம் ஏதோ புதிர் போல தோன்றியது அவனுக்கு. காலத்தின் இடிபாடுகளுடன் அதன் அடியில் ஒரு பெரிய சிவலிங்கம். பழைய காலங்களில் அங்கே ஒரு சிறிய கோயில் இருந்திருக்கும் போன்றதொரு தோற்றம் அங்கு நிலவியது. ஆனால் தற்போது வெறும் பாழடைந்த இடமாக மட்டுமே இருக்கிறது. அதற்கு அருகே ஒரு அசாதாரணமான குரங்கு. ரங்குதான் அதன் பெயரே. அது ஒரு வேறு மாதிரியான குரங்கு. சாதாரணமாக குரங்குகள் மரங்களில் தாவி போய் பழங்களை பறித்து கொள்வன. ஆனால் இது மனிதர்களை பார்த்து பார்த்து விசித்திரமாக நடந்து கொண்டு அவர்களை பைத்தியமாக்கும் அளவிற்கு துள்ளி குதித்துவிடும். இரவின் அமைதியில் சுபர்ணன் அவனுடைய ஆயுதங்களை தரையில் வைத்தான். காலம் கடந்தது. காற்று திடீரென சுழன்றது. மரத்திலிருந்த இலைகள் சில சிவலிங்கத்தின் மேல் விழுந்து கொண்டிருந்தன. ரங்கு அதன் வழக்கமான குறும்புத்தனத்துடன் அருகில் வந்துவிட்டது. சுபர்ணனின் தோளில் ஏறி அவனுடைய தலைமுடியை இறுக்கமாக பிடித்து இழுத்தது. அது வழக்கமான திடீரென்ற குறும்பல்ல, ஏதோ ஒரு வித அசாதாரண உணர்வோடு இருந்தது. அடுத்த சில வினாடிகளில் மரத்தின் அடியில் இருந்த சிவலிங்கம் மெதுவாக மின்ன ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் சுபர்ணன் அருகில் ஒளிரும் கண்கள் தோன்றின. அது மனிதனின் கண்களா இல்லை வேறோதோ மாயமா என்று சுபர்ணனுக்கு புரியவில்லை. அந்த ஒருவித மர்மத்தையும் பரவசத்தையும் அது ஏற்படுத்தியது. ரங்கு இதையெல்லாம் பார்த்துவிட்டு திடீரென்று கூ என்று அலறியது. அதுவும் பயந்து விட்டது போல அங்குமெங்கும் பாய்ந்து ஓடிக்கொண்டிருந்தது. விஷம குரங்குக்கே பயம் என்றால் அந்த சூழ்நிலை சாதாரணமாக இல்லை. சுபர்ணன் மரத்தின் மீது ஏறினான். அங்கேயே இரவு தங்கிவிட தீர்மானித்தான். ஆனால் அது அவனுடைய வாழ்வையே மாற்றும் ஒரு இரவாக மாறப்போகிறது என்பதை அவன் அறியவில்லை. அந்த மரத்தின் ஒரு கிளையில் அவன் தான் கொண்டு வந்திருந்த ஒரு கூடையை கட்டி வைத்திருந்தான். ஆனால் அதில் இருந்த நீர் சிறு சொட்டுகளாக சிவலிங்கத்தின் மீது தொடர்ந்து விழுந்து கொண்டே இருந்தது. அந்த இரவு முழுவதும் மரம் சிறு சிறு அதிர்வுகளோடு காணப்பட்டது. மரத்திலிருந்து வீசும் காற்று ஒரு விதமான விசித்திரமான ராகம் போல் கேட்டது. ரங்கு ஒரு கணமே அமைதியாக இருந்தது. பிறகு திடீரென்று கத்த ஆரம்பித்தது. அது சுபர்ணனை பார்த்து ஒருவித அசாதாரணமான முகபாவனை காட்டியது. நீ ஏதோ பெரிய பிரச்சனையில் சிக்கிக்கொண்டாய் என்பது போல் அதனுடைய முகம் தோன்றியது சுபர்ணனுக்கு. மறுநாள் காலை சுபர்ணன் கண் விழித்த போது சிவலிங்கம்
பளபளப்பாக மின்னியது. அதுவும் ஒரு வித புதுமையான ஒளியை வெளியிட்டு கொண்டிருந்தது. அதே நேரம் அருகில் ஒருவர் நின்று கொண்டு அவனை பார்த்து கொண்டிருந்தார். அவரின் தோற்றம் ஒரு மிகப்பெரிய துறவியைப் போல் இருந்தது. அவருடைய உடைகள் காலத்தின் அடையாளங்களை சுமந்திருந்தன. அவர் நிற்பது மட்டுமின்றி அவருடைய பார்வையில் ஒரு விதத்திலான திடமான அமைதியும், அதே நேரம் ஏதோ ஒரு பெரிய மர்மத்தை உடைக்கப் போவது போன்ற ஒரு உணர்வும் இருந்தது. சுபன்னன் முழுமையாக உறைந்து நின்றான். இவர் யார்? இங்கே எப்படி இருக்கிறார்? இவ்வளவு நாளாக காட்டிற்குள் அவனும் வேட்டையாடி வந்திருக்கிறான். ஒருபோதும் இதேபோல் பயப்படவே இல்லை. ஆனால் இன்று கொஞ்சம் விசித்திரத்தில் ஆழ்கிறான். இவர் இந்த துறவி மட்டும் எப்படி காட்டில் என் கண்ணுக்கு புலப்படாமல் இவ்வளவு நாள் இருந்திருக்கிறார்? அல்லது இப்போதுதான் இங்கிருந்து அவர் வந்தாரா என்று பல குழப்பங்களுடன் அவனுக்கு எதுவும் புரியாமல் நின்றிருந்தான். ஆனாலும் அங்கிருந்து அவன் நகர முயன்றான். ஆனால் ரங்கு அவனை நிறுத்தும் விதமாக அந்த மனிதரிடம் சென்று தன்னுடைய வழக்கமான வேடிக்கையான செயல்களை செய்ய ஆரம்பித்து விட்டது. அந்த துறவி போன்ற மனிதர் தன் பார்வையை சிவலிங்கத்தின் மீது சாய்த்தார். சுபன்னன் தன் உள்ளம் பதற்றமடைந்து இந்த சூழ்நிலை உண்மையில் என்னவாக இருக்கிறது என்று அறியாமல் தவிக்கத் தொடங்கியிருந்தான். இதை பார்த்த ரங்கு தனக்கு தலைவலியாக இருப்பது போல் தன் தலையை விரலால் தடவிக்கொண்டது. அந்த துறவி போன்ற மனிதரின் பார்வை தற்போது சிவலிங்கத்திலிருந்து சுபன்னனின் மீது மாறியிருந்தது. அவர் கண்களில் இருந்த ஒளி மேலும் வலுவாக மின்னியது. அவர் உண்மையில் யார்? ஏன் இந்த மரம், இந்த சிவலிங்கம், இந்த மனிதர் அவனை நோக்கி இவ்வளவு தீவிரமாக பார்வை செலுத்துகின்றார்? சுபன்னனின் மூளையில் எண்ணங்கள் பறக்க ரங்கு இப்போது அமைதியாக அவனை பார்த்து கொண்டே இருந்தது. அடுத்த சில நொடிகளில் அம்மனிதர் அவருடைய மௌனத்தை முறித்தார். அவர் சொன்ன வார்த்தைகள் மனிதர்கள் யாருமற்ற காட்டில் எதிரொலித்தன. சுபன்னனின் உலகமே புரண்டு போய்விட்டது. சுபன்னன் தன் கண்களை மூடி திறந்தான். அந்த துறவியின் குரல் அவன் மனதில் ஒலித்தது. சுபன்னா, நீ இன்று இங்கே வந்தது வெறும் தற்செயல் அல்ல. இந்த மரம், இந்த சிவலிங்கம், இந்த இடம், இவை அனைத்தும் உன்னை எதிர்பார்த்தே காத்திருந்தன. சுபன்னனின் குரல் தழுதழுத்தது. ஐயா, நான் ஒரு சாதாரண வேட்டைக்காரன். என்னை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள்? என்னால் என்ன செய்ய முடியும்? துறவி புன்னகைத்தார். நீ சாதாரணன் அல்ல சுபன்னா. நீ ஒரு நாட்டுக்கே மகாராஜா. ஆம், உனது முந்தைய பிறவிகள் உடலை, உறவுகளை வேண்டுமானால் உன்னிடம் இருந்து பிரித்திருக்கலாம். ஆனால் உன் ஆன்மா தூய்மையானது. தற்போது உன் பசியும் உன் குடும்பத்தின் பசியும் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் இன்று நீ பசியை மட்டும் தீர்க்கப் போவதில்லை. நீ ஒரு பெரிய பணியை தொடங்கப் போகிறாய். ரங்கு அந்த துறவியின் அருகில் வந்து உட்கார்ந்தது. அதன் கண்களில் ஒரு விதமான பரிவு தெரிந்தது. துறவி தொடர்ந்தார். இந்த சிவலிங்கம் பல நூற்றாண்டுகளாக இங்கே இருக்கிறது. இது ஒரு சித்தர் தியாகத்தின் சின்னம். இந்த மரம் அதன் ஆற்றலை பாதுகாக்கிறது. ஆனால் இப்போது இந்த ஆற்றல் குறைந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்தின் மர்மங்களை பாதுகாக்க உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன். சுபன்னன் இத்தனையையும் கேட்டு திகைப்புடன் நின்ற பிறகும் துறவியிடம் கேட்ட கேள்வி, ஐயா, நான் எப்படி இதை செய்ய முடியும்? எனக்கு எந்த விதமான ஞானமும் தற்போது இல்லையே. துறவி சிரித்தார். ஞானம் உன் இதயத்தில் இருக்கிறது சுவண்ணா. நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இந்த சிவலிங்கத்திற்கு முன் நீ நிமிர்ந்து நில். உன் பசியை, உன் பயத்தை, உன் பல சந்தேகங்களை அதன் முன் விடுவித்துவிடு.
இறைவன் உன்னை வழிநடத்துவார். சுபர்ணனும் தயங்கியபடியே சிவலிங்கத்தின் முன் நின்றான். அவன் கண்களை மூடினான். அவன் மனதில் அவன் குடும்பம், அவனின் பசி, அவனின் பயங்கள் அனைத்தும் தோன்றின. அவன் தன் இதயத்தை திறந்து, சிவனே, என்னை வழிநடத்து என்று மனதளவில் பிரார்த்தித்தான். அடுத்த கணம் சிவலிங்கத்திலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி வெளிப்பட்டது. அந்த ஒளி சுபர்ணனை முழுமையாக மூடியது. அவன் உடல் ஒரு விதமான அமைதியால் நிரம்பியிருந்தது. அவன் தன் கண்களை திறந்தபோது துறவி மற்றும் ரங்கு இருவரும் அவனை பார்த்து புன்னகைத்துக் கொண்டிருந்தனர். துறவி கூறினார், சுபர்ணா, இப்போது நீ இந்த இடத்தின் காவலன். இந்த மரத்தையும் சிவலிங்கத்தையும் பாதுகாக்க உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். உன் குடும்பத்தின் பசியை நான் தீர்த்து விடுகிறேன். ஆனால் நீ இனி உன் பசியை மட்டும் நினைக்கக்கூடாது. உன் பணி இப்போது மிகப்பெரியது. சுபர்ணன் தன் கண்களில் நீர் மல்க நின்றான். அவன் தன் வாழ்வின் புதிய பாதையை உணர்ந்தான். ரங்கு அவன் தோளில் ஏறி அவன் தலையை வருடியது. அது இனி அவனுடைய நண்பனாக, உதவியாளனாக இருப்பது போல் தோன்றியது. அன்று முதல் சுபர்ணன் அந்த காட்டின் காவலனாக வாழத் தொடங்கினான். அவன் தன் குடும்பத்தை பராமரித்தான். ஆனால் அவன் வாழ்வின் நோக்கம் இப்போது மிக பெரியதாக மாறியிருந்தது. சிவலிங்கத்தின் முன் ஒவ்வொரு இரவும் அவன் தியானம் செய்தான். ரங்கு எப்போதும் அவனுடன் இருந்தது. காட்டில் வாழும் மற்றவர்களும் சுபர்ணனின் புதிய பணியை அறிந்து அவனை மதிக்கத் தொடங்கியிருந்தனர். மர்மமான அந்த இரவு சுபர்ணனின் வாழ்வையே மாற்றியிருக்கிறது. அவன் ஒரு சாதாரண வேட்டைக்காரனில் இருந்து ஒரு ஆன்மீக வீரனாக, மரங்களின் பாதுகாவலனாக உருமாறியிருந்தான். உயிர் வதை செய்யாமல் இயற்கையான காய்கறிகளை, பழங்களை பறித்து சென்று குடும்பத்தோடு உண்டான். அவன் கண்டுபிடித்தது வெறும் உணவல்ல, அவன் கண்டுபிடித்தது அவன் இதயத்தின் அமைதியும் இறைவனின் அருளும் ஆகும். நம் அறியாமை கூட இறைவனுக்கு உண்மையானதை நினைத்து செய்யும்போது அருளாக மாறும். இறைவன் பக்தர்களுக்கு எப்போதும் அருள் புரிவார். நாளை சிவராத்திரி. உங்களின் மனதின் விளக்குகளை ஏற்றி இறைவனை நினைத்திருங்கள். சிவன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஆனால் ரங்கு எனும் மனத்தை தெளிவாக கவனித்துக் கொள்ளுங்கள். அது எங்கேயாவது உங்களை ஏமாற்றிவிட்டாலும் ஆச்சரியப்பட வேண்டாம். அப்போதும் சிவன் நம்முடனேயே இருப்பார். இந்த கதையின் நீதி என்னென்னு நீங்கள் நினைக்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 4 நாட்கள் கழித்து அதை தம்ப்நெயிலில் பார்க்கலாம். இதே மாதிரி வேறு எந்த சம்பவங்கள் அல்லது இஷ்யூ பற்றியும் கதையாக கேட்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இஷ்யூவை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை உருவாக்குவதும் கூறுவதும் அவ்வளவு எளிதல்ல என்பது உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன். அதனால் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்து எனக்கு தெரியப்படுத்துங்கள். ஏனெனில் அவசியமில்லாத யாதொன்றும் எங்கேயும் இருப்பதில் அர்த்தமில்லை. இதுதான் நீங்கள் கதையின் மடியில் வருவது முதல் முறை என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கதை கேட்க பிடிக்கிறவங்களுக்கு ஷேர் செய்து பகிருங்கள். நன்றி. இனிய கனவாகட்டும்.